போயம் என்னன்னா, "அ ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பீஸ் தக்கரி" அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதில வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தேர் லிவ்ட் அ சேஜ் இன் டேஸ் ஆஃப் யார்ன்னு" சொல்லியிருக்காங்க. சேஜ் அப்படிங்கிறவங்கள என்ன சொல்றோம்னா, ஞானி, ஒரு வைஸ் மேன் அப்படின்ற மாரி சொல்றோம். இன் டேஸ் ஆஃப் யார் அப்படின்னா, யார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வைஸ் மேன் இருந்திருக்காரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அண்ட் ஹி அ ஹேண்ட்சம் பிக்டெயில் ஓர். பிக்டெயில் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம நெறைய வீடியோஸ்ல ஏன்ஷியன்ட்டான முன்னாடி உள்ள வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு பின்னாடி வந்து லாங்கா ஹேர் வச்சு அத வந்து டை பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு முடிச்சு மாதிரி போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி இவருக்கும் வந்து இந்த தெனாலிராமன் மாதிரி இவருக்குமே வந்துட்டு ஒரு லாங் ஹேர். அதுக்கப்புறம் கீழ அவர் வந்து ஒரு டை பண்ணி இருந்திருக்காரு. அத தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹேண்ட்ஸமா அவருக்கு இருந்திருக்கு. அது அவருக்கு பின்னாடி இருந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து பட் ஒண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். இவர் வந்து என்னன்னா ரொம்பவே அத பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்காரு. அதே சமயத்தில ரொம்ப கவலையும் பட்டுருக்காரு. ஏன் இது பின்னாடி இருந்துட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் அப்படின்னா, மியூஸ்ட் அப்பான் அப்படின்னா என்னன்னா, திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டே இருக்காரு. இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அவர பொறுத்தவரைக்கும் இது ஒரு கியூரியஸான, ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இத பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்காரு. ஏன் இது நம்ம பின்னாடியே இருக்கு? இந்த பிக்டெயில் இத எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் அப்படி சொல்லி நெனைக்கிறாரு. அண்ட் ஸ்வார் ஹி வுட் சேஞ்ச் த பிக்டெயில்ஸ் பிளேஸ். எப்படியாவது நம்ம இதோட இடத்த வந்து மாத்திரணும் அப்படின்னு தனக்கு தானே ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாரு. அண்ட் ஹேவ் இட் ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னா, அத வந்துட்டு நான் சொன்னேன்ல, முன்னாடி முன் பகுதியில அவரோட முகம் இருக்கிற அந்த பகுதிக்கு நேரா இந்த பின்னாடி இந்த டிஸ்டர்ப் பண்ணாம இத முன்னாடி போடணும்னு நெனைக்கிறாரு. நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம்னா பின்னாடி இருந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம, இடிச்சுட்டு அந்த மாரி எதுவும் இல்லாம இருக்கிற மாரி. இல்லாம ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. இப்போ இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கார்ல, இப்போ வந்து அவரு ஒரு டயலாக் சொல்றாரு. சேஸ் ஹி த மிஸ்டரி ஐ ஹேவ் ஃபவுண்ட் சேஸ் ஹி த மிஸ்டரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். இவரு என்னன்னா, இந்த இது வந்து ஒரு பிரச்சனையா யோசிச்சுட்டு இருக்கார்ல, இதுக்கான தீர்வு இந்த இந்த புதிருக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சுட்டேன். இந்த புதிருக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்கான்னா, "ஐல் டர்ன் மீ ரவுண்ட், ஹி டர்ன்ட் ஹிம் ரவுண்ட், பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம்." நான் வந்து என்னைய திருப்புனா, இந்த முடி இங்க பின்னாடி இருக்குல்ல, இதுவும் வந்து திரும்பி முன்னாடி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெனச்சுக்கிறாரு. அதுக்காக இவர் அங்கிட்டும், இங்கிட்டும் இங்கிட்டும், இங்கிட்டும் திரும்பிட்டே இருக்காரு. ரவுண்டா இங்கிட்டு 4 டைரக்ஷன்லயும் இவர் சுத்தி, சுத்தி திரும்புறாரு. மொத்தமா எவ்வளோ தடவை இவர் திரும்பினாலுமே, அது வந்து அதே இடத்துல அப்படியே தான் இருக்கு. ஆமா, ஹேரு டை பண்ணியிருக்காரு, பின்னாடி இருக்கு. அதோட நேச்சுரலான வே ஆஃப் ஸ்டைலிங்கே பின்னாடி தான் இருக்கும். அது எப்படி முன்னாடி வரும்? சும்மா முன்னாடி வேணா போடலாமே தவிர, அத முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ, அத அவரு இப்படி பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். பின்னாடி, முன்னாடி எல்லாம் போட்டு பார்க்குறாரு. ஆல் டே த பசில்டு சேஜ் டிட் ஸ்பின். பசில்டு சேஜ் அப்படின்னா, ஒரு மாரி கன்ஃப்யூஸான ஒரு ஸ்டேஜ்ல வந்து, அந்த சேஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அவர் இங்கிட்டும், அங்கிட்டும் ஒரு மாரி குழப்பமான நிலையில சுத்தி, சுத்தி இது பண்றாரு. ஆனா, இவரு எவ்வளோ பண்ணாலுமே இவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டா போகுது. அது ஒரு ஒரு பின் அளவுக்கு கூட அவருக்கு வந்து பயன் தரல. அத தான் குடுத்துருக்காங்க. இன் வெயின். வெயின் அப்டின்னா வேஸ்ட்டா போகுது அப்டின்னு அர்த்தம். அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டா போகுது. எவ்வளோ சுத்துனாலும் அது அது பின்னாடியே தான் இருக்கு. த பிக் டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் ஹி டர்ன்ட். அவரு ரைட்ல திரும்புறாரு, லெஃப்ட்ல திரும்புறாரு, சுத்தி ரவுண்டா திரும்புறாரு. முன்னாடி மேல பார்க்குறாரு, கீழ பார்க்குறாரு, உள்ள உள்ள குனிறாரு, இங்கிட்டு வெளிய திரும்பி பார்க்குறாரு, சுத்துறாரு. எத செஞ்சாலுமே அது அதே இடத்துல இருந்திருக்கு. பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டவுட் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டடி ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவரு என்ன பண்ணாருன்னா, ஸ்டவுட் அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கிறது ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கிறது. அது அவர் பின்னாடியே தான் இருந்திருக்கு அந்த பிக்டெயில்ன்றது. அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக். அவர் வந்து ஆனா அவரோட எஃபர்ட்ஸ வந்து கைவிடறதாவே இல்ல. அ அவர் அவர் வந்து எவ்வளோதான் வந்து இப்படி நடந்தாலுமே அவர் எஃபர்ட்ஸ கைவிடாம ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அவரும் இங்கிட்டு திரும்பி, அங்கிட்டு திரும்பி, இங்கிட்டு சுத்தி, அங்கிட்டு சுத்தி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. பட் வந்து அந்த குடுமி, அதாவது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிக்டெயில் இருக்குல்ல, அது வந்து அவரோட பேக் சைடு ரீஜியனுக்கு தான் வந்து இப்பவும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்குன்னு குடுத்துருக்காங்க. அதனால அது ஃபெய்த்ஃபுல்லா இருந்து அது அது பின்னாடியே தான் தொங்கிட்டு இருக்கு. முன்னாடி வரவே இல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல அலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொயட் ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு சேஜ் இ வைஸ் மேன்னு சொல்றோம். இவரு இப்படி ஒரு புத்தி இல்லாம இவரு இப்படி யோசிச்சுட்டு, இப்படி இதெல்லாம் ஒரு விஷயமா நெனச்சு கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கார்ல. அதனால தான் நம்ம இப்படி சொல்றோம்.